என்ன பாஸ் அப்படி பார்க்குறீங்க? இந்த செயின் தானே வேணும்? ம் ம் எத்தனை பவுன் இது? 5 பவுன் பாஸு. எனக்கும் 5 பவுன் தான் பாஸ் தேவை. உடனே கிடைக்குமா? உடனே இந்த செயின் தேவைன்னா 3 கண்டிஷன். கண்டிஷனா? ஆமாம் பாஸு. ஒன்று, இந்த ஆன்லைனில் பணம் கொடுக்கறதெல்லாம் நமக்கு சரி வராது. கையில் பணமாக தான் கொடுக்கணும். 2வது, இது பழைய செயினாக இருந்தாலும் தங்கம் தான். மார்க்கெட் ரேட் ஒரு 3-3.25 லட்சம் வரும். ஆனால் எங்கள் கிட்ட 2.5 லட்ச ரூபா தான். 2.5 லட்ச ரூபாய்க்கு 1 ரூபா குறைஞ்சா கூட செயினை தரமாட்டேன். ஏன் பாஸ், இது பழைய செயின்ன்றீங்க, ஆனால் 2.5 லட்சம் ரூபா வாங்குறீங்க? இது புதுசு பாஸு. புதுசா? பழசு தான் உங்ககிட்ட வரும்னு சொன்னீங்க. செயின் பழசு தான், ஆனால் எங்களுக்கு புதுசாக கிடைச்சது. அதாவது ஒரு கஸ்டமர் இப்போ தான் புதுசாக கொடுத்துட்டு போனார். இந்த செயினை ரிப்பேர்லாம் பண்ண வேணாம், பாலிஷ் மட்டும் பண்ணால் போதும். பாலிஷ் பண்ணி தர்றேன், புதுசு மாதிரியே இருக்கும். சரி, 3வது கண்டிஷன் என்ன? நீங்கள் இன்றைக்கே பணம் கொடுத்தாலும் செயின் நாளைக்கு தான் கிடைக்கும். நாளைக்கு? பாஸ், எனக்கு இன்றைக்கே வேணும். இன்றைக்கி சான்ஸே இல்லை. நாளைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு 2.5 லட்ச ரூபா பணத்தோடு வாங்க. செயினை வாங்கிட்டு போயிட்டே இருங்க. சே, நான் இன்றைக்கே வீட்டில் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் பாஸ். ஒரு நாள் தானே, சமாளிங்க பாஸு. நாளைக்கு உங்கள் கையில் செயின் இருக்கும். என்ன டீல் ஓகேவா? ஓகே. ஆனால் எனக்கு அந்த செயின், அதே செயின் வேணும். அதே செயின் கிடைக்கும். உங்கள் நம்பர் சொல்லுங்கள். ஓகே பாஸு, நாளைக்கு எங்கே வரணும்னு கால் பண்ணுறேன். டைமுக்கு பணத்தோடு வந்துருங்க. ஏய் வாடா. சே, என்ன அன்பு, என்னாச்சு? என்ன சொல்லிட்டு போறான்? நகையை நாளைக்கு எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்ப நகையை இன்னும் ஒரு காவதே வச்சிருக்காங்களா? நல்ல வேளை, கடவுளே. என்னாச்சு அன்பு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிய? அவன் இவ்வளவு பக்கத்துல இருந்தும் அவனை ஒண்ணும் பண்ண முடியாம போச்சு. அதை நினைச்சா என் மேல எனக்கே கடுப்பா இருக்கு. நாளைக்கு அவன் வருவான்னு எதை வச்சு நம்புறது? ஏன் பதட்டப்படுறீங்க? பதட்டப்படாம இருங்க, அவன் கண்டிப்பா வருவான். அதான் எதை வச்சு சொல்ற ஆனந்தி? அவன் நம்ம நம்பிக்கையான ஆளான்னு பரிசோதனை பண்ணி பாக்குறான். ஒரு நாள் பொறுமையா இருந்தா அவன் நம்மள முழுசா நம்பிடுவான் அன்பு. நாளைக்கு அவன் கண்டிப்பா வருவான். திருட்டு ராஸ்கல், நமக்கே டெஸ்ட் வைக்கிறானா? அன்பு, போலீஸா இருக்கிறவங்களுக்கு எம்புட்டு புத்திசாலித்தனம் தேவைப்படுமோ அதை விட இந்த மாதிரி திருட்டு பசங்களுக்கெல்லாம் அதிகமான புத்திசாலித்தனம் தேவைப்படுது. அந்த போலீஸ்கார அண்ணன் அம்மா செயின் கிடைக்குமானே தெரியாதுன்னு சொன்னாரு. இப்ப நீங்க கண்ணால பாத்துட்டீயல்ல, இன்னும் ஒரு நாள் தானே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. வாங்க போலாம் அன்பு. ரொம்ப தேங்க்ஸ் ஐமன். அட, நாளைக்கு அவன் எங்க கூப்பிடுறான்னு கேட்டு உங்களுக்கு கால் பண்றேன், வந்துருங்க. சரிங்க, வரேன். சரிம்மா, வா. டேய், என்னடா சொல்லிட்டு போனாங்க? செயினை ஒருக்காம தான் வச்சிருக்கானுங்களாம். நாளைக்கு கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு போறானுங்க. அன்பு ஆனந்தியும் நாளைக்கு கால் பண்றேன்னு போயிருக்காங்க. சரி வா, நம்ம வேற ஒரு இடம் போகணும். எங்கடா? சொல்றேன் வா. வேலு, நான் சொல்றத கேள்றா. நீ அவசரப்படுறியோன்னு எனக்கு தோணுதுடா. நாளைக்கு நகை எடுத்துட்டு வந்து அவனே மாட்டிக்க போறான். இப்ப இந்த நேரத்துல நீ இங்க வந்திருக்கிறது எனக்கு சரியா படலடா. டேய், ஓடுற பைக்லேருந்து செயினை திருடுவேன், கையில் கத்தியை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிற நம்பிலாம் என் தங்கச்சி அனுப்ப முடியாது. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ அமைதியா வா. சார். யார் நீங்க? என்ன பிரச்சனை? சார், என் பேர் வேலு.
4 நாளைக்கு முன்னாடி பைக் டாக்ஸில் போயிட்டு இருக்கும்போது செயின் ஸ்நாச்சிங் நடந்த கேஸில் அந்த பைக் ஓட்டுனது நான் தான் சார். நீயா? இல்லை சார், நான் திருடல சார். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, இதுதான் சார் நடந்துச்சு. இதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா நானும் சேர்ந்து திருடுனேன்னு என்னையும் பிடிச்சி உள்ள வச்சிருவீங்கன்னு பயத்தில் தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட வரல சார். ஆனால் அதே திருட என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு அம்மா கழுத்துல இருந்து செயின் எடுத்திருக்கான் சார். அவங்க தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்த லலிதாங்கிறவங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர? சார், அந்த திருடனோட அட்ரஸ் ஃபோட்டோ எல்லாமே என்கிட்ட இருக்கு. நான் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். நாளைக்கு அந்த திருடன் நகையோட என் தங்கச்சி ஃப்ரெண்ட் அன்பை பார்க்க வரான் சார். வர இடத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்க தான் சார் பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த திருடனை பிடிக்கணும் சார். இங்க பாருங்க தம்பி, தவறுங்கிறது நம்ம கையை மீறி நடக்கத்தான் செய்யும். அதுக்காக போலீஸ் எதுவுமே விசாரிக்காம உங்களை உள்ளதுக்கு வச்சிட மாட்டோம். எல்லாரையும் விசாரிச்சு தான் ஒரு முடிவுக்கு வருவோம். இனிமே ஏதாவது பிரச்சனை நடந்தா உங்க மேல தப்பு இல்லைன்னா தயங்காம வந்து எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு உதவி பண்ணத்தானே நாங்க இருக்கோம். சரிங்க சார். இப்ப கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. நாளைக்கு அவனை பிடிச்சிடலாம். ரைட்டா? ஓகே சார். கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க. சரிங்க சார். தம்பி உள்ள வாங்க. டேய், பார்க்கலாம். அப்பா